ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தோம். ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய செல்லக்குட்டி சஷாங்க் மாதிரி எங்கேயும் ஒரு தம்பி இருந்தார். அவர் பேர் வந்து கோவிந்தன். ஸோ அவருக்கு வந்து ஹஸ்பண்டோட கண்ணாடி பார்த்த உடனே எடுத்து அழகாக போட்டார். போட்டு நல்லா ஸ்டைலிஷாக வீடியோக்கும் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ஸ்டில் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவங்களோட கேட்டகிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் இவங்க. ஸோ இந்த பசங்க வந்து ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க ரொம்ப ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. அண்ட் வந்து சின்ன விஷயம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கும். அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல வர்றது, யாரானா எதனா ஒரு வார்த்தை திட்டிட்டாங்கன்னா அடுத்த இதில் வந்து அங்கே போய் நிற்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான பர்சன்ஸ் இவங்க. அண்டு இவங்களுக்கு வந்து மற்றவங்க யாரான ரொம்ப பாசம் காட்டினாங்கன்னா அதை வந்து எப்பவும் மறக்கவே மாட்டாங்க. டில் தி எண்ட் அவங்களோட உயிர் இருக்கிற வரைக்குமே அவங்கள மறக்க மாட்டாங்க. அவங்கள அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. அவங்கள விட்டு போகிறதுக்கே அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான கிட்ஸ் இவங்க. ஸோ இந்த மாதிரி கிட்ஸை வந்து நீங்கள் எங்கன்னா சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து திட்டாதீங்க. அவங்கள வந்து அவங்க வந்து சில விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு தெரியாது அது தப்பாக கரெக்டாக நம்ம செய்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களை யாரான அந்த மாதிரி கிட்ஸ் எதனா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வராங்க, டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்கள வந்து திட்டாதீங்க. ரொம்ப பாசமாக அவங்கக்கிட்ட பேசி பாருங்களேன். அப்படியே அவங்களோட ஆட்டிடியூடை வந்து மாற்றிடுவாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பசங்க வந்து நிறைய நம்ம சொசைட்டியில் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. இவங்களுக்குனே தனியாக வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருக்காங்க ட்ரைன் பண்ணுறதுக்கு. நீங்கள் எங்கன்னா இந்த மாதிரி பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வந்து சேர்க்கறதுக்காக. நம்ம ஒசூர்லேயே நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது. லைக் ஃப்ளோ ட்ரஸ்ட் இருக்குது, அதுக்கடுத்து வந்து அன்னை இல்லம் இருக்குது, எம்எம்எஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அவங்களுக்காகவே நீங்கள் அங்கே வந்து அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பசங்கக்கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக இருங்க. நாங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் வாங்கினது வந்து அவர் தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கினார். பாருங்கள் அழகாக வந்து எல்லாமே கட் பண்ணி அந்த விங்ஸ் எல்லாமே கட் பண்ணி அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கட் பண்ணும் போதே அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணாருன்னு பக்கத்தில் இருக்கவர் அடிச்சிட்டார். ஸோ அடித்த உடனே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. காதில் வந்து அடி விழுந்துச்சு குழந்தைக்கு. ஸோ தயவுசெய்து அடிக்காதீங்க, வாய் வார்த்தையில் அவங்களுக்கு சொல்லுங்கள். நார்மல் லைஃப் லீடு பண்ணுறவங்களுக்கே சில விஷயங்கள் புரியாது. பட் இந்த மாதிரி பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. கடவுளோட குழந்தைங்க இவங்கெல்லாம். ஸோ இந்த ஒரு குழந்தை வந்து இங்கே இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங்கில் வந்து க்ளீனிங் ஒர்க்கில் இருக்காங்கன்றதே பெரிய விஷயம் தெரியுங்களா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் நான் வந்து ஸ்பெஷல் இதில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இதை பற்றி தெரியும். ஆஸ் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர் இதை பற்றி தெரியும். ஸோ யாருமே ஹர்ட் பண்ணாதீங்க குழந்தைங்கள. இந்த மாதிரி பசங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அவங்கக்கிட்ட டீல் பண்ணுங்கள். மனசை வந்து காயப்படுத்தாதீங்க, ஓகேங்களா. ஸோ அதனாலவே மெயினாக இந்த வீடியோ போட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஹஸ்பண்டும் கண் கலங்கிட்டார். அங்கே அடித்த உடனே அவருக்கும் ரொம்ப கோவம் வந்து ரேஸ் ஆகிட்டார். அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி அடிக்கிற வேலை வச்சுக்கினீங்கன்னா நெக்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே பண்ணிவிடுவேன். உங்களால் முடியலன்னா அமுச்சிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நானும் போய் சண்டை போட்டேன். நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, அடிக்கிறதே இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் நான் எதனா பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. தயவுசெய்து இந்த மாதிரி பசங்க நீங்கள் வேறு எங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த கரெக்டாக கொண்டு போயிட்டோன்னா அவங்கள வந்து சூப்பராக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க, ஸ்பெஷல் மதர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. யாருமே கஷ்டப்படாதீங்க. உங்கள் குழந்தையும் கடவுள் வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்குது. உங்ககிட்ட டேலண்ட்டை விட உங்ககிட்ட அந்த பொறுமை இருக்குது. இந்த பசங்களை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த குழந்தைங்கள உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கஷ்டப்படாமல் அந்த குழந்தைங்கள வந்து ஒரு தெய்வமாக, ஒரு எதுவுமே தெரியாத ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்படி வந்து சில விஷயங்கள் வந்து போராடி நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு வரோம், அந்த மாதிரி இந்த குழந்தைங்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வார்த்தையை அவங்க வந்து ஏற்றுன்னு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. புரிய வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அது புரிய வச்சிட்டோன்னா அந்த குழந்தைங்க நம்மளுக்காக உயிரே கொடுப்பாங்க. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து யாரும் ஹர்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் மதர்ஸ் பேரண்ட்ஸை வந்து யாருமே கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு வந்து ஆறுதலாக 4 வார்த்தையை வந்து பேசுங்க.
எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க. நாங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கோம். அப்படின்ற மாரி நீங்க பேசுங்க. அதே மாரி இந்த குழந்தையும் எங்க சஷாங்க் மாரி தான். கண்ணாடி ஆனா ரொம்ப விரும்புறாரு போல இருக்கு. ஹஸ்பண்ட் கிட்ட கண்ணாடி வச்சிருந்தா, அத எடுத்து போட்டு பாருங்க. எவ்வளோ அழகா ஸ்டில் குடுத்துட்ருக்காரு ஸ்டைலிஷ்ஷா. ஸோ என் பையனும் இதே மாரி தான் இந்த வீடியோ. ஸோ அவர் அந்த கண்ணாடிய ரிட்டர்ன் குடுக்க மாட்டேன்னாரு. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்ணாடி வாங்கி கொடுக்குறேன். செல்லம் இது குடுத்துரு அங்கிள் அப்படின்னு சொல்லி நைஸா இது பண்ணோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இல்ல அப்படின்னு சொன்னாரு. அவருக்கே சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அத குடுத்துட்டு, நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாரி பசங்களுக்கான ஸ்கூல்ஸ் நெறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இதில் நெறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா இதை பற்றி பேசணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். 9360118467 எல்லா ஸ்பெஷல் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எதுவுமே எந்த டைமில் கூட வேணும்னா நீங்கள் பேசலாம். எதுவும் பிரச்சனை இல்லை. உங்களோட பிரச்சனைகள், உங்களோட சொல்யூஷன்ஸ் வேணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு பசங்களுக்கு எதனா ஸ்கூல்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அகெயின் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய நம்பர் வந்து தரேன். நீங்கள் அங்கே பார்த்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் வாட்சிங்.